இந்த கேவலமான பாட்டையா ரசிச்சிட்டு இருந்தோம். எண்ணிப்பாரு கொஞ்சம் ஏர்பிடிக்கும் ஆட சோத்தில் நாம கைய வைக்க சேத்தில் வைப்பாங்கால. இப்படிதான் போற்றி புகழ்ந்து தள்ளிடுவாங்க. ஆனால் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்கவே மாட்டாங்க. கொஞ்சமாக கூலியை உயர்த்தி கொடுங்கன்னு கேட்டதுக்கு கொலை பண்ணியிருக்காங்க. அப்படி உண்மையாக நடந்த சம்பவத்தை பதிவு பண்ணது தான் சென்னல் நாவல். இதனோட ஆசிரியர் சோலை சுந்தர பெருமாள். சாக்கடைக்குள் போய் சுத்தம் செய்யும் பேரு 4 நாள் லீவு போட்ட நாரி போகும் ஊரு. இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி அவ்வளவு சந்தோஷமாலாம் முகத்தை வச்சுட்டு அந்த வேலையை செஞ்சிட முடியாது. மலை மல்லிகிறவருக்கு எந்த கை சோத்துக்கை. எவ்வளவு வலி நிறைந்த வேதனையான வரிகள் இது. ஜாதி என்ன செஞ்சிடும்? ஜாதி என்ன வேணால் செய்யும். சக மனிதர்களை மலமல்ல வைக்கும். தூப்புக்காரி தோட்டியின் மகன் இந்த 2 நூல்களுமே மலை மல்றவங்க அனுபவிக்கக்கூடிய கொடுமைகள் ஜாதியின் பெயரால். ஆதிக்க ஜாதியினரோட மலத்தை அல்றதுக்காக இவங்க படக்கூடிய கொடுமைகள் வன்முறைகள் என்னெல்லாம்ன்றத இந்த 2 நூல்களும் பதிவு பண்ணியிருக்கு. முடிவெட்டும் தொழில் செய்யும் தோழம்தான் இல்லையே நமக்கெல்லாம் எது அழகு. முடி வெட்டிட்டு வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. கொல்லை பக்கமாக போயிட்டு அந்த துணியவும் தனியாக எடுத்து போட்டுட்டு தலை குளிச்சுட்டு உள்ளே வரணும். இது வீட்டுக்குள்ளே முடி கொட்டுங்கிறதுனாலையோ இல்லை சாப்பாட்டில் முடி விழுங்கிறதுனாலையோ இல்லை. முடி வெட்டுறவங்க தாழ்த்தப்பட்டவங்க. ஆதிக்க சாதியினரை தாழ்த்தப்பட்டவங்க தொட்டு முடி வெட்டும்போது இவங்க தீட்டாயிடுவாங்க. அந்த தீட்டை கழிக்கிறதுக்காக தான் இந்த நடைமுறை. ஆனால் என்ன சொல்லிப்பாங்க? சாப்பாட்டில் முடி கலந்துரும் அப்படி சொல்லுவாங்க. திருநாவுக்கரசு எழுதிய சாந்திவனத்து வேர்கள் நூல். பிணம் எரிக்கிறதுக்காக பணிக்கப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பம் அந்த ஊரில் இருக்கிற ஆதிக்க சாதியினரால் என்னெல்லாம் கொடுமைக்கு உள்ளாகிறாங்கன்றதை பதிவு பண்ணுற ஒரு நூல். காலகாலமாக நாங்கள் அனுபவிக்கிற குலத்தொழில் கொடுமையை எங்களோட அடுத்த தலைமுறையும் அனுபவிக்கக்கூடாதுன்னு படிக்க வச்சு வேலைக்கும் போக வைப்பாங்க. ஆனால் ஆதிக்க சாதியினர் நீ எப்படி படிக்கலாம் அப்படின்ட்டு கொலை பண்ணிடுவாங்க. ஆதிக்க சாதி பெண் அதே ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒரு ஆணால் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படும் பொழுது இந்த சிக்கல் எவ்வளவு பெருசாக பார்க்கப்படுதுங்கிறதும், அதே ஆதிக்க சாதி ஆண்களால் தலித் பெண்கள் பாதிக்கப்படும் பொழுது அது எப்படி கேட்பாரற்று கிடக்குங்கிறதையும் இந்த நூல் பதிவு பண்ணியிருக்கு. நதி நீரில் நின்று துணி தோய்ப்பவன் இல்லையே வெளுக்குமா உடையடுக்கு. ஜூலியஸ் வனத்தையன் எழுதிய ஊருக்கு ஒரு குடி. ஆதிக்க சாதியினருக்கு துணி வெளுத்து கொடுக்கக்கூடிய வண்ணார்களை பற்றிய ஒரு நூல். இவங்களோட அழுக்கு துணியெல்லாம் வெளுத்து கொடுக்கறதுக்கு சம்பளம்லாம் கிடையாது. அதுக்கு பதிலாக சோறு வேணால் வாங்கிக்கலாம். அதுவும் எப்படின்னா, ஒவ்வொரு வீட்டு வாசப்படியில் நின்று வண்ணாத்தி வந்திருக்கேன் சோறு கொடுங்க, வண்ணாத்தி வந்திருக்கேன் சோறு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. உடனே எடுத்துகிட்டுலாம் வந்து சுடலாம் கொடுக்க மாட்டாங்க. முதல் நாள் அவங்க வீட்டில் மீந்து போன சாப்பாட்டிலேருந்து ஒரு பொடியை தான் கொடுப்பாங்க. ஆதிக்க சாதி பெண்களுடைய மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய துணியவும் இவங்க தான் துவைச்சி கொடுக்கணும். எந்த துணியை துவைச்சாலும் இவங்களுக்கு சம்பளம் என்னவோ அந்த ஒரு பொடி சோறு தான். ஆதிக்க சாதியினருடைய அழுக்கை சுத்தப்படுத்துறதுக்கு இவங்க எப்பொழுதுமே அழுக்கிலே வாழ்ந்துட்டுருக்கணும். இந்த நிலைமையை மாற்றுறதுக்காக கிறிஸ்தவ மதத்திலேருந்து இவங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்குது. சுயதொழில் கற்றுக்குறாங்க. இப்போது இந்த ஆசிரியர் நிறைய பேரை படிக்க வைக்கிறாங்க. விளிம்பு நிலை மக்கள் யாரும் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு ரொம்ப பிடிச்செல்லாம் அந்த வேலையை செய்யலை. விதின்னு நினச்சிக்கிட்டு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி நம்ப வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த வேலையை செய்கிறதுக்கு தான் பிறந்திருக்கீங்க, நாங்கள் அனுபவிக்கிறது தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. இந்த பாடல் வெளிவந்த சமயத்தில் இந்த பாடல் மேலே விமர்சனம் வச்சாங்களான்னு எனக்கு தெரியல. வச்சுருப்பாங்க. ஆனால் ரொம்ப கடுமையான விமர்சனத்தை வச்சு இந்த வரிகளையே அப்படியே தூக்கியிருக்கணும். இந்த வரிகளை தூக்குனா தான் படம் ஓடுன்ற மாதிரி. ஆனால் அதெல்லாம் நடந்துச்சான்னு எனக்கு தெரில. இந்த வன்மத்தை எழுதின கவிஞர் வாலி தெரியாமலாம் ஒன்று எழுதலை. அவர் நல்லா தெரிஞ்சே தான் எழுதியிருக்காரு. ஆனால் இந்த படத்தோட டேரக்டரோ ப்ரொடியூசரோ இல்லை மியூசிக் டைரக்டரோ இல்லை வந்து இந்த படத்தில் நடித்த ரஜினியோ இல்லை பாடி கொடுத்த எஸ்பிபியோ யாருக்குமேவா தெரியல? காதில் விழலையா இல்லை விழாத மாதிரி காட்டிட்டாங்களா இல்லை இனிச்சுதான்னு எனக்கு தெரியல. எந்த தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழிலே தெய்வம் என்று யாரேனும் சொல்லி கொண்டு வந்தால் இப்படி சொல்லுங்கள் பளிச்சென்று. செருப்பு பிஞ்சிரும், செருப்பு பிஞ்சிரும், செருப்பு பிஞ்சிரும்.